அனைவருக்கும் வணக்கம். யூகேஎம் சேனல். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல். இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே மே 4ஆம் தேதி அன்று வாக்குகளெல்லாம் எண்ணப்பட்டு விட்டன. புதிதாக ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அந்த பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கு முதலமைச்சர் தகுதியேற்பதற்கு எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த 5 நாட்களாக, அதாவது மே 4 முதல் இன்றைய தினம் வரையிலே இந்த 5 நாட்களாக முதலமைச்சர் இல்லாத ஒரு நிலையாக உருவாகி இருக்கிறது. இந்த நிலை நீடிக்குமானால் நமக்கு ஆளுநருடைய ஆட்சி அதிகாரம் வந்துவிடும் என்ற நிலை நமக்கு உருவாகும் என்று தெரிந்து, இந்தியா கூட்டணியினுடைய அங்கம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் ஆதரவு மட்டும் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆதரவை தருகிறோம் என்று சொன்னால், தமிழகத்தில் ஜனநாயகத்தை காத்திட வேண்டும் ஒன்று, இனியொன்று ஆளுநருடைய ஆட்சி அதிகாரம் வந்துவிடக்கூடாது என்ற நிலைப்பாடுதான் என்று இன்றைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே நான் இந்த தாவேகா தலைவருக்கு சொல்லுகின்ற ஒப்பற்ற கருத்து, நீங்கள் மேடை போட்டு மேடையிலே கூவினீர்கள், ஸ்டாலின் அங்கிள், வாண்ட் அங்கிள், வாங்க அங்கிள், வெரி வெரி ஸ்ட்ராங் அங்கிள் எப்படினமோ சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆளுநரை பார்த்து, என்னிடத்தில் மெஜாரிட்டி இருக்கிறது, நான் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு, வாங்க ஆளுநர் சார், வாங்க சார், வந்து பதவி ஏற்றுங்க சார் என்று கேட்கவில்லையே. இதுவரையில் நீங்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த 108 எம்எல்ஏக்கள் ஒருவருடைய குரலும் கூட இதுவரையில் தமிழகத்தில் நாங்கள் கேட்கவில்லையே. ஏன் நீங்கள் மட்டுமே இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற நிலையும் எங்களுக்கு மிக அருந்தலாக தான் இருக்கிறது. ஆனால் இப்படி ஆளுமை திறமை இல்லாத ஒருவர் தமிழகத்தில் முதல்வராக ஆவது என்பது இதுவே முதல் முறை. தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலைமை யாருக்கும் வந்ததில்லை. ஒன்று, வட மாநிலங்களிலேயே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறையாக இருக்கிறது. புதிய வாக்காளர்களே, நான் உங்களை பார்த்து முதலில் நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். இந்த 8 கோடி மக்களுடைய பிரச்சனை இந்த ஒரு ஓட்டில், இந்த வாக்கில் இருக்கிறது என்று பதிவிட்டிருந்தேன். ஆனால் அந்த பதிவையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரே ஒரு வாக்கை இட்ட காரணம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மற்றும் இன்றைக்கு ஆதரவில்லை என்று சொன்னால், இந்த தமிழகத்துடைய நிலை மிக 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 மோசமாக இருந்துவிடும். இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது நோக்கம். கழகத்துடைய தலைவர் சொன்னார், புதிய அரசாங்கம் அமைவதற்கு நீங்கள் ஆளுநர் அவர்கள் வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்திட வேண்டும். வாக்களித்த இளைஞர்களும் சிந்தித்து பார்த்திட வேண்டும். எது நன்மை, எது தீமை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.